பொலிட்டிக்கல் ஆசை ஏன் வந்துச்சு? அதான் நம்ம சின்ன குழந்தை படிக்கும்போது எப்போவுமே ஃபஸ்ட் குரூப் எடுக்கணும்னு சொல்லுவோம், சயின்ஸ் குரூப் எடுப்போம், காமர்ஸ் எடுப்போம், அப்புறம் மெடிசன் படிக்கணும்னு நினைப்போம், அப்புறம் இன்ஜினியரிங், லா. ஸோ யாருமே ஒரு படித்து நான் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக வரணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அந்த சிஸ்டம் வந்து ஒரு மோசமான சிஸ்டமாக நம்ம அதை க்ரியேட் பண்ணியிருக்கோன்னு சொல்லலாம். இல்லை அது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் அது ஒரு ஓப்பனாக விட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நம்ம வெளிநாட்டில் போய் படிக்கும் போதும் நம்ம இங்கே டூரிஸ்ட்டாக போகும்போதும் அங்கே இருக்க டெவலப்மெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புதுச்சேரிக்கு நான் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கிறதே சிங்கப்பூர், ஹாங்காங், துபாய். ஸோ இவங்க எல்லாமே லேண்ட் சைஸாக பார்த்தாலும், பாப்புலேஷன் சைஸாக இருக்கட்டும், த என்வரன்மெண்ட், கடலோர பகுதியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சிமிலர் லைன்ஸில் தான் இருக்கும். அது இவங்களோட க்ரோத் இந்த குயிக் டைமில் பார்த்திங்கன்னா வித்தின் 20 இயர்ஸில் வந்து துபாயோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நினச்சி பார்க்க முடியாத ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஹாங்காங்லாம் நம்மளுக்கு அப்புறம் லேட்டராக இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. அவங்களோட இன்றைக்கி க்ரோத் எடுத்துக்கிட்டாலும் இட்ஸ் ஃபினாமினல். அது போக சிங்கப்பூர், லீ குவான் யூ அவரோட ஒரே ஒரு லீடர்ஷிப், அந்த டிரான்ஸ்பேரன்சி, அதே மாதிரி இந்த டிரான்ஸ்பேரன்சி ப்ளஸ் ஒரு க்ரோத், அந்த மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் இவ்வளோ லீடர்ஸ் வரும்போது நம்மளும் ஏன் புதுச்சேரி அப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மனசில் இருந்த ஒரு ஆசை தான். ஸோ பிஸ்னஸில் நம்ம ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டோம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது. ஸோ நெக்ஸ்ட்டுங்கிற போது ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் ஸ்பிரிச்சுவலாக தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஊரையும் ஒரு சிங்கப்பூராக இல்லை குளோபல் லீடர்ஸாக ஒரு குளோபலில் பெஸ்ட் சிட்டியாக ஒன்று உருவாக்கணுங்கிற போது புதுச்சேரி வாஸ் ரியலி அவுட் ஃபார் இட். ஸோ தட் இஸ் தி ஒன்லி மெயின் ரீசன் ஃபார் சூஸிங் புதுச்சேரி.